வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜியோ நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 231 பள்ளி கல்வித்துறை, டேட்டு 13/10/2025. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பாஸ் பண்ணாத டீச்சர்ஸ் வந்து எஸ்ஜிடி ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்து பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெட்டு, ஓகேங்களா? ஸோ சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்துறதுக்கு வந்து ஒரு ஜியோ வந்து டிஆர்பிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் அதாவது 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்பெஷல் டெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் டெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெட் இருக்கு. ஸோ எந்த மாசத்துல அந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது இந்த ஸ்பெஷல் டெட் ஆனது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு எக்ஸாமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஒரு எக்ஸாமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ 3 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி இந்த எக்ஸாம் நடத்துன்னு சொல்லிட்டு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியப்படுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டெட் எக்ஸாம் ஆனது உறுதியாக வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் டெட்டு வரும். ஸோ மற்றபடி ஓகேங்களா நார்மலாக டெட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, நார்மலாக பிஎட் முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் எக்ஸாம் ஆனது வருது. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் முன்னாடி இருந்தே தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நவம்பரில் மிஸ் ஆனாக்குள்ள நெக்ஸ்ட் ஜனவரியில் பிடிச்சிடலாம், ஜனவரியில் மிஸ் ஆனாக்குள்ள ஜூலையில் டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் கஷ்டமாக இருக்கு, நம்மளால முடியல, பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க வேணாம். ஸோ வாய்ப்புகள் நிறைய நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். சரிங்களா? ஸோ இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு இன்னும் சரியா 1 மந்த் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 1 மந்த்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணக்குள்ள இந்த நவம்பர் 15 நடக்கக்கூடிய 2025 வரக்கூடிய இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பெரிய வேலையே கிடையாது, ஸ்கூல் புக்கு தான் 6லேருந்து 10 வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்ல டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தேவைப்படுற டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த ஸ்பெஷல் டெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், அவங்களுக்காக ஸ்பெஷல் டெட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெட்டு வரலாம், இல்ல கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது முடிவு பண்ணி கண்டிப்பா டெட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மனசுல வச்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? தேங்க்யூ.